விநாயகனே வினை தீர்ப்பவனே வேள முகத்தோனே ஞான முதல்வனே. வாடா வாடா. இல்ல தப்ப நீ பண்ணிட்டு ஏன் சட்டியை பிடிச்சிருக்கிற? வண்டிக்கடா. ஏய் என்ன ஆள் வச்சிருக்க வேலைக்கு? என்னையா இவன் எல்லாம் வேலைக்கு வைக்கிறத விட 4 வீட்டுல கக்கூஸ் கொள்ளி பிழைக்கலாமே. என்னடா பண்ணாம? என்ன பண்ணான்னு கேளியா நீ? இல்ல பொய் சொன்னானா? இல்ல கல்லாப்பட்டியில கை வச்சானா? ஐயோ கருமாத கை வச்சு தூக்கிட்டு போயிருந்தா கூட பரவாயில்லையே. அதை விட பெரிய காரியம் பண்ணி விட்டாயா? அதை விட என்னடா பெரிய காரியம் பண்ண? அவனை என்னையா வாங்கிட்டு சொல்லி அனுப்புன? டேய் என்னடா காரியம் பண்ண? முதலாளி என்ன வாங்கிட்டு வர சொன்னீங்க? கடுகு. எவ்வளவு வாங்கிட்டு வர சொன்னீங்க? 100. அதத்தான் கேட்டேன். நம்ம சண்டைக்கு வரேன். கேட்டதுக்கு சண்டைக்கு வரானா? ஏடா கடுகு 100ன்றது இத்துணூண்டு காண்டு இருக்குமா? அது கூட இல்லன்னா என்ன வெங்காயத்துக்கு கடை வச்சு நடத்துற? போடா கேனப்பையில. என்னடா 100 கடுகு இப்படித்தான் இருக்கிறது எல்லா ஊருக்கே தெரியும். கடுகு எல்லாரும் எடை போட்டு கேட்பான். எந்த கேனப்பையாவது எண்ணி கேட்பானடா? எண்ணி எந்த கிறுக்கு பேடா கேட்பான்? அந்த கிறுக்கு போய் கேட்கறானடா. கடுக எண்ணி கேட்டியாடா? ஏன் முதலாளி ஏன் அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க? உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறேன் முதலாளி. நல்ல நியாயமான என்னடா மாத்தி பேசுறீங்க? பாருங்க கேளுங்க. அப்படி அன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? 100 வாங்கிட்டு வர சொன்னீங்களா? நான் வாங்கிட்டு வந்தேனா? வாங்கிட்டு வந்து சந்தேகப்பட்டு எண்ணி பாத்தீங்களா? எண்ணி பார்த்தா 2 குறைஞ்சிச்சா? குறைஞ்சப்ப என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எதை வேணாலும் எண்ணி பார்த்து வாங்கடான்னு சொன்னேன். அதைத்தான் கேட்டான். என்னமா என்ன இவன் திட்டுற? என்னல நான் நீ திட்டுற? அன்னைக்கு திட்டத்துல 3 நாள் நான் தூங்குற தெரியுமா? கருவாடு மனசு வலிக்குது முதலாளி. சரி சரி விடுறா. அழுகாதரா. டேய் என்னடா? போடா. இனிமே கடை பக்கம் வந்தீங்கன்னா கழுத்தை சேர்த்து வச்சு விடுவேன். உன்னால வெட்ட முடியாது. போடா. நல்ல பிறவிகடா. அழுகாத. இதே சாம்பார் கண்டிட்டு உப்பு இருக்கான்னு பார்ப்போம். முதலாளி இனிமே நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது. போடா. முதலாளியை யாரும் ஏமாத்த விடக்கூடாது. இருக்கா? பாத்துட்டேன். உப்பு இல்ல முதலாளி. இன்னும் கொஞ்சம் போடு. போட்டாச்சு முதலாளி. இருக்கா? இல்லையே. இன்னும் கொஞ்சம் போடு. சரிங்க முதலாளி. போட்டாச்சு முதலாளி. இருக்கா? இந்தா பாக்குறேன். இல்லையே. இன்னும் போடு. இந்தா வந்துட்டேன். போட்டாச்சு முதலாளி. இருக்கா? இல்ல முதலாளி. இன்னும் கொஞ்சம் போடுப்பா. ஐயோ இல்ல முதலாளி. என்ன இல்ல டேய் எங்கடா இங்க ஒரு 5 கிலோ உப்பு இருந்துச்சுங்கடா? எல்லாத்தையும் போட்டாச்சு முதலாளி. இப்ப உப்பு இல்லன்னு என்ன முதல்ல நல்லா தின்னா விட்டு எம்ம சண்டையா பாருங்க. புடிங்க. இங்க பாருங்க. நம்ம போட்ட காய்கறி இருக்கா? விட்டுருங்க. நம்ம போட்ட பருப்பு இருக்கா? விட்டுருங்க. நம்ம ஊத்துன தண்ணி இருக்கா முதலாளி? ஆனா போட்ட உப்ப மட்டும் காணாம முதலாளி. இங்க பாருங்க எவன மந்திரிச்சு விட்டாங்க. கை இருக்கா? இருக்கு முதலாளி. கரண்டி இருக்கா? இருக்கு முதலாளி. மண்டை இருக்கா? இருக்கு முதலாளி. முதலாளி யாராவது அடிச்சா நீங்க கேப்பீங்க. நீங்களே அடிச்சா யாரு முதலாளி கேப்பா? ஆனா ஒண்ணுடா, இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டா பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. இந்த ஒரு தகுதி போதும்டா. சாகுற வரைக்கும் நீ இந்த வேலை செய்யறது ஒரு சந்தோஷம்டா. எந்த காலத்திலயும் நீ எனக்கு எதிராக எதிர்கடப்பட மாட்டேன். ஒரு சின்ன சோகம். என்ன முதலாளி? உன்னையெல்லாம் வச்சு நான் வேலை வாங்குறேன்ல, எங்கட விளங்காது. நீங்க சொல்ல சத்தியா முதலாளி. யோ தேவல நான் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கேன். அண்ணா வணக்கண்ணே. எவ்வளவு பாக்கி? அண்ணே அசல் 1000ண்ணே, வட்டி 1500ண்ணே. ஆக மொத்தம் 2500 ரூபா இவரு கொடுக்கணும். காசு உங்களுக்கு காசு கொடுக்கணும் தானே ரொம்ப பிரயாசப்படுறேன். மூத்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி செலவு. பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், பீஸ் கட்ட முடியல. 4 நாளா ஸ்கூலுக்கு வெளியில நிக்க வச்சுட்டாங்களா. என் பொண்டாடிக்கு 70 வயசுக்கு மேல வர பிரச்சனை எல்லாம் இப்பவே வந்துருச்சு. இந்தா இவனுக்கு 6 மாசம் சம்பளம் பாக்கி. ஏதோ வண்டியை போட்டோமா வயிற்ற கழுவுமான போல போயிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கையில காசை கொடுத்துருவோம். உங்க கடனை நான் கட்டிடுவேன். நம்புகண்ணே. அண்ணே காசு வாங்கணும் தானே அழுவ கொடுத்துமே அழுவ கூடாதுண்ணே. இன்னொரு ஜென்மமாடா பிறக்க போறோம். காசால மனிதனை பிரிக்கிறது. அவன் வச்சுக்கிட்டானா வஞ்சனை பண்றான். கடவுளே சோக கதையில என் காலில போடுறேன். வாங்கடா போலாம். என்னங்க சின்னவனுக்கு 2000 ரூபாய் வேணுமா? 2000மா? ஆமாங்க. கொடுத்த என்னப்பா குறைஞ்சா போயிருவோம். கொடுங்கப்பா, அவனுக்கு அதானே நம்ம சம்பாதிக்கிறோம். என் புள்ள காசு கேட்டு நான் என்ன இல்லைன்னு நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏப்பா 2000 படா? கல்லாப்பட்டி எங்க கொண்டு வச்சிருக்காரு? இந்தயா சூதானம் வச்சுக்கணுமியா? நல்லா தொலைச்சு விட கூடாது.
ஏன் முதலாளி கடங்கார பைய வந்து காசு இருக்கிறப்ப கையில காசு இல்லைன்னு கதர்னீங்க, அவனும் அதை நம்பி மாலை மாலையா கண்ணீரை கொட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் எங்க இருந்து காசு உங்களுக்கு ஏன் அப்படி போய் சொல்றீங்க? யாரா இவன்? என் கனவு, ஆசை, லட்சியம், பேச்சு, மூச்சு, எதிர்காலம் எல்லாமே இவன் தாண்டா. அவன் கடன் கொடுத்தவன்டா, என்னைக்கு வேணாலும் திருப்பி கொடுத்துக்கலாம். ஆனா படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவைக்கு உடனே காசு கொடுக்கணும், மத்த மாணவர்கள் முன்னால கூனி குறுகிடுவாங்கடா. என் புள்ள தாழ்வு மனப்பான்மையினால படிப்பை கருத்து கூடாதியா ஐயா. படிக்கிற விஷயத்துல ஒப்ப உசுரோட இருக்கிற வைக்க ரத்தத்தை வித்தாதோட படிக்க வைப்பையா. சரிப்பா. யார்த்தையும் கையேந்தப்படா. சரிங்க. ராஜா மாதிரி போ. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் ட்ரீட் தான். என் மேல உனக்கு கம்ப்யூட்டர் பிரியுமா? நான் இப்படி கேட்ட, என் லட்சியம், என் உசுறு, என் கனவு, என் பேச்சு எல்லாமே நீ தானே. அப்ப இவனை உசுரா நினைச்சா இவன் யார் உசுரா நினைக்கிறான் பாருங்க. என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண தெரியுமா சார்? நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. சாந்தி, நான் கூப்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த பூமி சத்தியமா சொல்றேன், நீதான் என் முன்னாடி. இந்த ஊர் இல்ல, இந்த உலகமே இருந்தாலும் சரி, உங்க இடத்துல தான் தாலி கட்டுவேன். இப்போதைக்கு இது குழந்தை வேணாண்டா ப்ளீஸ். 6 மாசம் பொறுத்துக்க, அதுக்குள்ள எங்க அப்பனை எப்படியே சரி கட்டி உங்க இடத்துல தாலி கட்டண்டா. கையெடுங்க. ரொம்ப நாளா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஏன் சாமி சத்தியமா சொல்றேன், இந்த பூமி சத்தியமா சொல்றேன், நீதான் என் பொண்டாட்டி. இந்த ஊர் இல்ல, இந்த உலகமே தான் சரி, நீதான் என் பொண்டாட்டி. சத்தியமா சொல்றேன், உன் மேல சத்தியமா, நாளைக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன்டா. 100 ஏக்கர் நிலம், 50 ஏக்கர் தென்னந்தோப்பு, வீட்டுக்கு ஒரே பையன். எத்தனையோ பிள்ளைகளை பார்த்தேன், ஒருத்தி எனக்கு பிடிக்கல. உன்னைய பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், அன்னையில இருந்து கிறுக்கு பிடிச்சி அலைகிறேன். நீ மட்டும் ஏன்னு சொன்னேடா. சாமி சத்தியமா, இந்த பூமி சத்தியமா, நீதான் பொண்டாட்டி. சாமி சத்தியமா சொல்றேன், இந்த பூமி சத்தியமா சொல்றேன், இந்த கலவணி பையனை நம்பாத. போ போனா. என்ன பாஸ், எல்லாம் கூடி வரும்போது காரியத்தை கட்டுப்பிட்டிய? என்னடா பண்ணிட்டு இருக்க? கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். 4-5 பிள்ளைகளை வா. உடம்புல தெம்பு இருக்குது, மாற்றதுக்கு ஃபிகர் இருக்காளுங்க. கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பாஸ். அப்ப இது காதல் இல்லையா? கரெக்ட் பண்றதெல்லாம் காதலா? அப்படியே வச்சுக்கிய. விடுங்க சார், பாதிலேட கொச்சப்படுத்துற, பாதிலேட கொச்சப்படுத்துற. விடுங்க சார், கொல்லாம விட மாட்டேன் சார். போடா. உன்னை மட்டும் இல்ல, உன்ன மாதிரி எவனை பார்த்தாலும் கொன்றுவேன். என்னன்னா உன்னை லுட்டுன்றான்? அவன் என்ன சார் சொல்றது? நான் சொல்றேன், நான் லூஸ் சார். நல்லா தானே பேசுறீங்க. நல்லா தான் சார் பேசுவேன், ஆனா நான் லூஸ். லூசா? வளர்மதி பார்க்க நான் ஓடி போனேன்னா கடப்பாரை எடுத்து பின்ன மண்டையில அடிச்சிட்டான். நரம்பு நஞ்சு போச்சு. அப்போதுல இருந்து நான் லூஸ் ஆயிட்டேன். காதலை பத்தி தப்பா பேசுறோம் அடிக்கிறீங்களேண்ணே. காதல்னா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமாண்ணே? காதல்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். உங்களை மாதிரி தான் சார். படிக்கும் போது டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க சார். மைக் செட் போடுற எங்க அப்பனுக்கும், கொய்யா போல விற்கிற எங்க அம்மாவுக்கும் கனவே நான் தான் சார். வாயா என் கலெக்டர். உன் கையால போனி பண்ணாத அம்மாக்கு நல்லா வியாபாரம் நடக்கும். ரோட்ல பார்த்து போணுப்பா. சரியா? வரமா. சரிப்பா. ஐயா டாக்டர். என்னப்பா? பள்ளிக்கூடமா போறீங்க? ஆமாப்பா. பள்ளிக்கூடம் போய் வாத்தியாருக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? மை நேம் இஸ் பாண்டி. மை ஃபாதர் நேம் இஸ் வி சின்னசாமி. மை மதர் நேம் இஸ் சி முத்துலட்சுமி. ஐயா, நீ பேசுற இங்கிலீஷை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. ஸ்கூல்ல மத்த பசங்க சாப்பிடும்போது வாய் வாத்து நிக்க கூடாதியா. ஈ முக்கியாத பலாரமா வாங்கி சாப்பிட்டேன்னா சரிப்பா. போயிட்டு வாயா. என்ன மாமா மருமகனை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னையா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாமா. என்ன அடுத்து மருமகளை பெத்து கொடுக்குற ஐடியா இல்லையா மாமா? சும்மா இருனே, நீ வந்தாலே வாயை வச்சிட்டு சும்மாவே இருக்க. மாமா கிட்ட தானே பேசணும், வேற யார்கிட்ட பேச சொல்ற? மச்சான், என் பையன் பாண்டி மேல உள்ள பாசத்தை இன்னொரு பிள்ளைக்கு பங்கு விட நான் விரும்பல. அப்பா நான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்ப்பா. ரேங்க் கார்டுல கையெழுத்து போடுங்கப்பா. அப்படியா என் செல்லம்? பாத்தியாடி, என் புள்ளதான் டாக்டர். அதெல்லாம் இல்ல, அவன் கலெக்டர் தான். கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்ததுல
எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல சார். எனக்கு புது துணி போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க சார். லாரி டிரைவர் ஒருத்தன் தண்ணியை போட்டு லாரி ஓட்டு வந்தானா, எதிர்த்தாப்புல வர்றவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்றதை மறந்துட்டு என்னை அனாதையாக்கிட்டான் சார். அப்பதான் தெரியும் எனக்கு வேற யாருமே இல்லைன்னு. அப்ப வந்தா சரி என் வளர்ப்பு